يضللهم فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ذلك ومن يعلم شعائر الله فإنها من تقوى القلوب صدق الله العليم وقال نبينا صلى الله عليه وسلم إن الله لا ينظر إلى صوركم وأجسامكم ولكن ينظر إلى قلوبكم وأعمالكم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. பெருகி வரும் கருணையினால் பேருலகை காத்து வரும் மறையளித்த எல்லாம் வல்ல இறைவனுக்கே மாபெரும் புகழ் அனைத்தும் உண்டாவதாக. சாந்தி மதம் ஏந்தி வந்த சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சரதாரே ஆழம் நம் உயிரினும் மேலான உயிருக்கு உயிரான கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அவர்களின் வழிமுறைகளை உதிரம் கசிந்தாலும் உறுதி கசியாமல் அப்படியே பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், சாலிஹீன்கள், சுஹதாக்கள், நல்லோர்கள், நாதாக்கள், அன்பியாக்கள், அவுலியாக்கள் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வினுடைய கட்டளையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அவனுடைய இறையில்லம் தேடி வருகை தந்திருக்கக்கூடிய நம்மவர்களின் மீதும் நம் குடும்பத்தார்களின் மீதும் இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மக்களின் மீதும் எல்லாம் வல்ல ஏக இறைவனின் சாந்தியும் சலாமும் என்றென்றும் உண்டாவதாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, இன்றைய ஜும்மாவினுடைய உரையிலே நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு என்னவென்று சொன்னால், பள்ளிவாசல்களை சிறப்பாக்குவோம், பள்ளிவாசல்களை பாதுகாப்போம் என்கின்ற தலைப்பின் கீழ் பள்ளிவாசலுடைய சிறப்புகளை பற்றியும் அந்த பள்ளிவாசல்களை எவ்வாறு பாதுகாக்க வேண்டும் என்பதை பற்றியும் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கக்கூடிய சில தகவல்களை இந்த ஜும்மாவினுடைய உரையிலே நாம் பார்க்கலாம். அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, ஒரு பள்ளிவாசல் என்பது அன்னல் மசாஜித லில்லாஹி, அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லும் பொழுது பள்ளிவாசல்கள் என்பது எனக்குரியதாகும் என்பதாக அல்லாஹ் பேசுகின்றான். பள்ளிவாசல் என்பது என்னுடைய வீடு என்பதாக அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான். அது எனக்கானது, அது என்னுடைய சின்னம், அது என்னுடைய அடையாளம். இந்த பள்ளிவாசல்களின் மீது அல்லாஹ் எவ்வளவு தூரம் பிரியம் வைக்கிறான் என்று சொன்னால், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான இடங்களை விடவும், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அது பிரம்மாண்டமாக அலங்கரிக்கப்பட்டதாக இருக்கக்கூடிய இடமாக இருக்கட்டும், அல்லது அது பார்க்கக்கூடியவர்களை பிரமிக்க வைக்கக்கூடிய அளவிற்கோ, அல்லது பார்க்கக்கூடியவர்களை மெய் சிலிர்க்க வைக்கக்கூடிய அளவிற்கு அழகு வாய்ந்ததாக இருக்கட்டும், அல்லது பார்க்கக்கூடியவர்களை தன் பக்கம் ஈர்க்கக்கூடிய அளவிற்கு அறிவியல் நுட்பத்திலே செய்த ஒரு பெரும் கொண்ட கலையாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் எல்லாவற்றையும் விட இந்த உலகத்தில் அல்லாஹ்விற்கு பிரியமான இடம் ஒன்று இருக்கிறது என்று சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள், அல்லாஹ்விற்கு மிகவும் பிரியமானது இந்த உலகத்திலேயே பள்ளிவாசல் தான் என்பதாக சொல்லி காண்பிக்கின்றார். அப்ப அந்த பள்ளிவாசலுடைய முதல் சிறப்பே இதுதான். பள்ளிவாசல்கள் என்பது அல்லாஹுவை வணங்கக்கூடிய இடமாகவும் அது அல்லாஹ்விற்கே உரியதாகவும் இருக்கின்றது. எவ்வளவு தூரம் பள்ளிவாசலை நோக்கி நாம வர்றோமோ, எவ்வளவு தூரம் பள்ளிவாசலில் வந்து நாம இபாதத்துகள் செய்கிறோமோ, எவ்வளவு தூரம் பள்ளிவாசல்களை நாம் கண்ணியப்படுத்துகின்றோமோ, எவ்வளவு நாம் பள்ளிவாசல்களுக்கு நம்மை நாம் அர்ப்பணிக்கின்றோமோ, பள்ளிவாசலுக்கு நாம் உதவி செய்கின்றோமோ, ஏன் பள்ளியில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரணமான ஒரு குப்பையை ஒருவர் அகற்றி வைத்தால் கூட அவருக்கு அல்லாஹ் தஆலா உயர்தரமான சொர்க்கத்தை தருவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கின்றார். இப்ப இந்த பள்ளிவாசல்கள் என்பது சிறப்பு வாய்ந்த இடமாக அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான். அது மட்டுமல்லாமல் பள்ளிவாசலோடு தன்னையும் தன்னுடைய உள்ளத்தையும் ஒருத்தர் தொடர்பு படுத்தி கொண்டார். முதல்ல இவர் பள்ளிவாசலுக்கு வரக்கூடியவரா இருப்பாரு, இரண்டாவது தன்னுடைய உள்ளத்தையும் என்ன செய்வார், அவர் பள்ளியோடு தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடியவராக இருப்பார். என்னைக்காவது ஒரு நாள் ஊருக்கு போயிட்டார் அப்படின்னு சொன்னா அவர் பள்ளிவாசலை பத்தி சிந்திக்க ஆரம்பிப்பாரு. நம்ம ஊர்ல வீட்டுல இருந்தோம்னா நம்ம பள்ளிவாசலுக்கு போலாமே என்பதாக தன்னுடைய இதயத்தை என்ன செய்யறாரு, தன்னுடைய உள்ளத்தை பள்ளிவாசலோடு தொடர்பு படுத்தி கொண்டவரும்
தன்னையும் பள்ளிவாசலோடு தொடர்பு வைத்துக் கொண்டவரும் அல்லாஹ்விற்கு மிகவும் பிரியமானவர்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். அல்லாஹ் இந்த மனிதனுக்கு விருந்து உணவை அல்லாஹ் சொர்க்கத்தில் ஏற்பாடு செய்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இந்த மனிதருக்கு அல்லாஹ் என்ன செய்கிறான்? விருந்து உணவை ஏற்பாடு செய்கிறான். யாருக்கு அப்படின்னு சொன்னா, காலையிலும் மாலையிலும் எவர் அல்லாஹுவை வணங்குவதற்காக வேண்டி, எவர் அல்லாஹுவை வழிபடுவதற்காக வேண்டி பள்ளிவாசலை நோக்கி வருகின்றாரோ அந்த நபருக்கு, அந்த மனிதருக்கு அல்லாஹு தஆலா சொர்க்கத்திலே விருந்து உபசரிப்பு செய்வதற்கு அல்லாஹ் என்ன செய்யறான்? அதை செய்யுமாறு கட்டளை இடுகின்றான். அவருக்கு விருந்து உபசரிப்பை அல்லாஹ் செய்கிறான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். இந்த காலை மாலை பள்ளிவாசலுக்கு வர்றதுனா என்ன? இன்னைக்கு இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு இழிவான ஒரு செயலை பற்றி நாம் குறிப்பிட்டே ஆக வேண்டும். பெரும் பெரும் மஹல்லாக்கள் நிறைந்த பகுதிகளிலே இந்த இழிவான விஷயம் இன்று வரையும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஒரு பள்ளிவாசலை எதற்கு பயன்படுத்த வேண்டுமோ அதற்கு பயன்படுத்த வேண்டும். ஒரு பள்ளிவாசலுக்கு எவ்வளவு கண்ணியம் கொடுக்க வேண்டுமோ அந்த அளவுக்கு கண்ணியம் கொடுக்க வேண்டும். ஆனால் இன்று பள்ளிவாசல்கள் நம் சமுதாயத்தில் எப்படியெல்லாம் மாற்றப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், காலையிலையும் பள்ளிவாசலுக்கு வர்றான் ஒரு ஆளு, மாலையிலையும் பள்ளிவாசலுக்கு வர்றாரு. ஆனா ரெண்டு வேளை ஏன் ஒரு பள்ளிவாசலுக்கு வர்றாரு அப்படின்னு சொன்னா, கேவலமான இழிவான ஒரு செயலை நாம் பார்க்கும் பொழுது அவர் என்ன செய்யறாரு? பாத்ரூமை பயன்படுத்துவதற்கு வரக்கூடிய சமுதாய சகோதரர்களை நம்மால் பார்க்க முடிகின்றது. பெரும் கொண்ட மஹல்லாக்களில் இதை நாம் பரவலாக பார்க்க முடிகிறது. ஃபஜ்ருனுடைய தொழுகைக்கு 20 பேர் 30 பேர் பள்ளிவாசல்ல இருப்பாங்க. ஃபஜ்ருனுடைய தொழுகை முடிந்ததுக்கு பின்னாடி ஒரு 7 மணிலிருந்து ஒரு 8 மணி வரைக்கும் ஒரு 50 பேர் வந்துட்டு போயிட்டு இருப்பான். எதுக்குடா வர்றாங்க போறாங்கன்னு சொல்லி பார்த்தா, பள்ளிவாசல் இருக்கக்கூடிய கழிவறைகளை பயன்படுத்தக்கூடிய ஒரு நிலையில ஒரு இழிவான ஒரு செயலை செய்யக்கூடிய சமுதாயமாக நம் சமுதாயத்திலே சில சகோதரர்கள் இருந்து வருகின்றார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இது அமானிதம். பள்ளிவாசலில் நீங்கள் செய்யக்கூடிய ஒழு செய்யக்கூடிய தண்ணீர் இருக்கிறது, அது அமானிதம். பள்ளிவாசலிலே நாம் குடிக்கக்கூடிய தண்ணீர் இருக்கிறது, அது அமானிதம். பள்ளிவாசலிலே நமக்கு தலைக்கு மேல் ஓடக்கூடிய ஃபேன் இருக்குது, அது அமானிதம். இது எல்லாம் அமானிதத்துக்குள்ள கட்டுப்பட்டது. இதை எதற்கு, எந்த அளவிற்கு இதை குறைவாக பயன்படுத்த வேண்டுமோ, எந்த அளவிற்கு இதை சரியாக பயன்படுத்த வேண்டுமோ அந்த அளவுக்கு தான் பயன்படுத்தணும். அதை மீறி நம்ம பயன்படுத்தினோம்னா அமானிதத்தை வீணாக்கியவராக நாம் மாறிவிடுவோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அப்ப பள்ளிவாசல்களை அல்லாஹ்வை வணங்குவதற்கும் வழிபடுவதற்கும் தேடி வரக்கூடியவர்களைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் உயர்ந்தவர்கள். அவர்களுக்கு சொர்க்கத்தை அல்லாஹ் வழங்குகிறான். சொர்க்கத்திலே விருந்தை அல்லாஹ் என்ன செய்கிறான்? அவர்களுக்காக வேண்டி தயார் செய்து வைக்கிறான் என்பதாகலாம் சொல்லுவதை நாம் பார்க்கின்றோம். இப்ப பள்ளிவாசல்களை கண்ணியப்படுத்துவது சாதாரணமான விஷயம் அல்ல. பள்ளிவாசல்களை சிறப்பாக ஆக்குவது சாதாரணமான விஷயம் அல்ல. பள்ளிவாசலுக்கு தொழுக வர்றோம், ஒரு குப்பை ஒண்ணு கிடக்குது, நாம என்ன செய்யறோம்? உடனேயே யோ மோதினார் இங்க வாயா அப்படின்னு கூப்பிடுறோம். தொழ வரக்கூடிய சகோதரர்கள் என்ன செய்யறாங்க? பள்ளிவாசல்ல ஒரு குப்பை கிடக்குது, மோதினார் இங்க வா, என்னையா குப்பையா கிடக்குது, இதை எடுத்து சுத்தம் பண்ணி வை, இதை எடுத்து இதை தொடச்சு வை என்பதாக சொல்றோம். இல்ல அப்படின்னு சொன்னா இந்த மோதினார் வேலையை செய்ய மாட்டேங்கிறாருன்னு சொல்லி சொல்றோம். ஏதாவது ஒரு குறைகளை என்ன செய்யறோம்? சொல்லிட்டு போயிடுறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, பள்ளிவாசலில் இருக்கக்கூடிய குப்பையை ஒருவர் அகற்றாரு அப்படின்னு சொன்னார். பள்ளிவாசல் இருக்கக்கூடிய ஒரு குப்பையை ஒருவர் அகற்றினால் அல்லாஹ் அவருக்கு சொர்க்கத்திலே ஒரு இடத்தை ஒதுக்கி தருகிறான், சொர்க்கத்திலே ஒரு வீட்டை கட்டி தருகிறான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். சின்ன ஒரு குப்பையை, சின்ன ஒரு கரையை பள்ளிவாசலிலிருந்து நாம் அதை வெளியாக்கணும் என்று சொன்னால் அல்லாஹ் சொர்க்கத்திலே வீடையே தருவதாக அல்லாஹ் பேசுகிறான் என்று சொன்னால் பள்ளிவாசல்கள் எவ்வளவு சிறப்பானது, அந்த சிறப்பை நாம் அடையக்கூடியவர்களாக மாற வேண்டும். இன்னைக்கு பள்ளிவாசல்கள் எப்படியெல்லாம் மாற்றப்படுகிறது என்று சொன்னால், நாம் முன்பு சொன்னதை போல கழிவறைகளை பயன்படுத்தக்கூடிய இடமாக மாறுகின்றது ஒன்று. இரண்டாவது, விளம்பர பதாகைகள் ஒட்டப்படக்கூடிய இடங்களாக பள்ளிவாசல்கள் மாறுவதை நாம் பார்க்கிறோம். இந்த இப்ப வருஷம் ஆரம்பிக்க போது 2024 இருந்து 2025க்கு இப்ப நம்ம வந்துட்டோம். இந்த 2025ல நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அது இந்த டிசம்பர் மாசத்துல இது ஆரம்பிச்சிரும். போய் பாருங்க, ஒரு பள்ளிவாசல்லையும் காலண்டர் பார்த்தீங்கன்னா லைனா தொங்கும். இவர் பள்ளிவாசலுக்கு தொழ வரவங்களுக்கு தேதி தெரியணுங்கிறதுக்காக வேண்டியெல்லாம் அவங்க காலண்டர் கொண்டு வந்து வைக்கல. பள்ளிவாசலுக்கு தொழ வர்றவங்களுக்கு தேதி தெரியணுங்கிற அவசியம் கிடையாது, கிழமை தெரியணுங்கிற அவசியம் கிடையாது. ஆல்ரெடி எல்லாமே வீட்டுல இருக்கும், அதெல்லாம் அவசியம் கிடையாது. அவர் அந்த நோக்கத்துலாம் என்ன செய்யல, எந்த கடைக்காரனும் கொண்டு வந்து பள்ளிவாசல காலண்டரை மாட்டல. அவர் ஏன் வந்து காலண்டரை மாற்றாருன்னா அவர் கடை விளம்பரம் தெரியணும் தொலை வரக்கூடியவங்களுக்கு.
அவர் வச்சிருக்கக்கூடிய வியாபாரம் தெரியணும், அவர் வச்சிருக்கக்கூடிய தொழில் தெரியணும், அவருடைய பிசினஸ் என்ன செய்யணும், பள்ளிவாசலுக்கு தொலை வரவங்களுக்கு தெரியணுங்கிற அடிப்படையில ஒரு பெரிய காலண்டர்ல தன்னுடைய கடையினுடைய விளம்பரத்தை போட்டு கொண்டு வந்து ஒருத்தர் மாற்ற, இன்னொரு கடைக்காரர் என்ன செய்யறாரு, தொலை வரும்போது பாக்குறாரு, இந்த ஆளு கடை விளம்பரம் இருக்குது, நம்ம காலண்டரையும் கொண்டு போய் மாட்டு. அடுத்து இன்னொருத்தர் பார்க்கிறாரு, ஏன் காலண்டரையும் கொண்டு போய் வை. இப்படியே பார்த்தோம்னா பள்ளிவாசலினுடைய அந்த வாசல் பகுதியில இந்த வருஷம் ஆரம்பிக்க போகுது. இந்த 2025 இது எல்லா வருஷத்திலும் நடக்கக்கூடிய கூத்து தான். இந்த டிசம்பர்லயே ஸ்டார்ட் ஆயிடும். எல்லா பள்ளிவாசல்லையும் பார்த்தீங்கன்னா அப்படியே லைனா காலண்டரா தோணும், எல்லாம் விளம்பரம். பள்ளிவாசலை வியாபார இடமாக ஆக்குபவனும் பள்ளிவாசலை விளம்பர கூடமாக ஆக்குபவனையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சபிக்கிறாங்க. பள்ளிவாசலை வியாபாரம் செய்யக்கூடாது, பள்ளிவாசல்ல உட்கார்ந்து வியாபாரம் செய்யக்கூடாது. அப்படி ஒருத்தன் வியாபாரம் செஞ்சானா விரட்டி அடிச்சிடணும், வாங்கக்கூடாது. வியாபாரம் செய்தால் அந்த பள்ளிவாசல் செய்யக்கூடிய வியாபார பொருளை நீங்க வாங்கக்கூடாது. நீ பள்ளிவாசல்ல விளம்பரம் செய்யக்கூடிய இடமாக மாற்றக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுது. சமுதாய சகோதரர்கள் சிந்திக்க வேண்டும். யாரும் என்னடா இப்படி சொல்றாருன்னு குறை வைத்து நினைத்துக் கொள்ள வேண்டாம். இதெல்லாம் பள்ளிவாசலுக்கு கொடுக்கக்கூடிய அவமரியாதைகள். நம்ம காலண்டர் இங்க கொண்டு வந்தா மாற்றங்க எந்த அவசியமும் கிடையாது, ஒரு காலண்டர் போதும். ஆனா அந்த கடைக்காரர் வச்சுட்டாருங்கிறதுக்காண்டி என் கடை காலண்டர் நான் வைப்பேன்னு பிரச்சனைகள்லாம் உருவாகும். பள்ளிவாசல்ல பார்த்தானா பள்ளிவாசல் முத்தவள்ளி தலைவர் ஏதாச்சும் ஒன்று சொல்லிடுவாரு, ஏப்பா ஏற்கனவே இத்தனை காலண்டர் இருக்கு, நீ வேற ஏப்பா உன் காலண்டர் கொண்டு வந்து வைக்கிறேன்னா, நான் சந்தா கொடுக்குறேன்ல தலைவரை, முத்தவள்ளி நான் சந்தா கொடுக்குறேன்ல, இப்ப என் காலண்டர் என் பள்ளிவாசல் இருக்கக்கூடாதா, எங்க மல்லா பள்ளிவாசல் இருக்கக்கூடாதுன்னு சண்டைக்கு போகக்கூடிய ஆட்களை எல்லாம் பார்க்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அதற்கான இடம் பள்ளிவாசல்கள் கிடையவே கிடையாது. பள்ளிவாசல்களை நீங்கள் என்ன செய்யக்கூடாது, வியாபார இடமாக விளம்பரம் தரக்கூடிய இடங்களாக மாற்றுவதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபிக்கிறாங்க. அதுல இருந்து இந்த சமுதாய சகோதரர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், விளங்கிக் கொள்ள வேண்டும். பள்ளிவாசல்களை பள்ளிவாசலாக பாருங்கள். அது ஒரே ஒரு விஷயத்துக்கு தான் பள்ளிவாசல் பயன்படுத்தப்பட வேண்டும், பயன்படுத்த வேண்டும். அன்னல் மசாஜித லில்லாஹ், இது அல்லாஹ்விற்குரிய இடம். இங்க தொழுகைக்கு மட்டும்தான் அனுமதி, வேற எதுக்கும் அனுமதி கிடையாது. வேற எந்த விதமான விளம்பரத்துக்கோ வியாபாரங்களுக்கோ இங்க அனுமதி அல்ல. அப்படிப்பட்ட இடமும் பள்ளிவாசல் அல்ல, அதை நம்ம பயன்படுத்தவும் கூடாது என்பதை நமக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். கண்ணியமிக்க சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காண்பிக்கிறாங்க, ஒரு ஆட்டை ஒரு ஓநாய் பார்த்து விட்டது என்று சொன்னால் அந்த ஆடை வேட்டையாடாமல் அந்த ஓநாய் விடாது. ஒரு ஓநாயினுடைய கண்ணுல ஒரு ஆடு பற்றுச்சு அப்படின்னு சொன்னா அந்த ஆட்டை அந்த ஓநாய் வேட்டையாடாம விடாது. எப்படியாவது அந்த ஆட்டை பிடிச்சு என்ன செஞ்சிடும், அடிச்சு கொண்டு அது சாப்பிட்டது பசியை தீர்த்துக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஆட்டை வேட்டையாடக்கூடிய ஓநாயை போன்றவன் தான் உங்களுடைய இருக்கக்கூடிய உங்களுடைய ஷைத்தானும் ஆட்டை வேட்டையாடக்கூடிய ஓநாயை போன்றவன். அவன் உங்களை வேட்டையாடணும், எப்ப பார்த்தாலும் உங்களை சுத்தி வந்துகிட்டே இருப்பான், எப்ப பார்த்தாலும் சுத்திக்கிட்டே இருப்பான். அவனை விட்டு நாம மீள முடியாது, நம்மை விட்டு அவனை மீள வைக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள், அவன் உங்களை வேட்டையாடுவதற்கு வந்து கொண்டே இருப்பான். ஆசையை கொண்டு வேட்டையாடுவான், கஷ்டத்தை கொண்டு என்ன செய்வான், வேட்டையாடுவான். எல்லா விதமான பலகீனமும் அவனுக்கு தெரியும். ஒரு மனிதனுடைய பலகீனம் தெரியும். ஒரு பெண்ணை கொண்டு வேட்டையாடுவான், பணத்தை கொண்டு, பதவியை கொண்டு, பொருளாதாரத்தை கொண்டு, ஆசையை கொண்டு என்ன செய்வான், மனிதனுடைய உள்ளத்தை ஷைத்தான் ரொம்ப வேகமாக வேட்டையாடி விடுவான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அந்த ஓநாயை போன்ற அந்த ஷைத்தானிடத்திலிருந்து நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் உங்களை பாதுகாக்கக்கூடிய ஒரே இடம் பள்ளிவாசல் தான் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. பள்ளிவாசலுக்குள்ள ஒருத்தர் வந்துட்டார் அப்படின்னு சொன்னா அவனை என்ன செய்ய முடியாது, ஷைத்தானால அவனை வழிகெடுக்க முடியாது, ஷைத்தானால அவனை வேட்டையாட முடியாது, ஷைத்தானால அவனை என்ன செய்ய முடியாது, திசை திருப்ப முடியாது. வாசலோடு அவன் வேலையை அவன் முடிச்சுக்குவான். பள்ளிவாசலுடைய அந்த நுழைவு பகுதியோட அவன் வேலையை அவன் முடிச்சுக்குவான். நுழைவு பகுதி வரைக்கும் அவன் நிற்பான். நின்று தொழுக போறியா, உனக்கு கடையில கஸ்டமர் நிக்கிறாங்க, போன் வருது, நீ போகல அப்படின்னு சொன்னா அந்த வியாபாரம் உனக்கு போயிடும். இப்படி எல்லாம் திரும்பி விடுவான். பல சகோதரர் என்ன செய்வாங்க, பள்ளிவாசலுக்கு தொழுவுக்காக வேண்டி கிளம்பி வந்துட்டு மறுபடியும் கிளம்பி போயிடுவாங்க. கஸ்டமர் போன் பண்ணிட்டாரு, நிக்க மாட்டாரு, வியாபாரம் போயிடுமேன்னு போயிடுவாங்க. இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்ப்பான். ஆனா பள்ளி உள்ள வந்துட்டோம் அப்படின்னு சொன்னா ஷைத்தான் என்ன செய்ய முடியாது,
அவரை வழிகெடுக்க முடியாது. ஓநாயை போன்றவன் ஷைத்தான், ஆடுகளை வேட்டையாடக்கூடிய ஓநாயை போன்றவன் ஷைத்தான். அந்த ஷைத்தான் உங்களை வேட்டையாடாமல் இருக்கக்கூடிய பாதுகாப்பு தரக்கூடிய ஒரே இடம் பள்ளிவாசல்கள் என்பதாக அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். கண்ணியமிக்க சகோதரர்களே, நமது மஹல்லா பள்ளிவாசல்களை சிறப்பாக வைத்துக் கொள்வது நம்மீது கடமையாக இருக்கிறது. நாளைக்கு அல்லாஹ் கேட்பான். நம்முடைய மஹல்லாக்களினுடைய பள்ளிவாசல்களை சிறப்பாக வைத்துக் கொள்வது நம்மீது கடமையாக இருக்கின்றது. எப்படி நாம் இங்க இருந்து வானத்தை பார்க்கும் பொழுது வானத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் எப்படி அழகாக நம்முடைய கண்களுக்கு ஜொலித்துக் கொண்டிருக்கின்றதோ, அதே போன்று மேலே இருக்கக்கூடிய மலக்குமார்களுக்கு இங்க இருக்கக்கூடிய பூமியில் இருக்கக்கூடிய பள்ளிவாசல்கள் எல்லாம் நட்சத்திரத்தை போன்று ஜொலித்துக் கொண்டே இருக்கும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. இப்ப நமது பள்ளிவாசலை, நம்முடைய பள்ளிவாசல்களை நாம் சிறப்பாக ஆக்க வேண்டும், அதை பாதுகாக்க வேண்டும், அதனுடைய சிறப்புகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த நிலையில நாம இருந்தாலும் பள்ளிவாசலுக்கு நம்ம ஒரு நாளாவது உள்ள போயிட்டு வந்துடணும். வாரத்துல ஒரு முறை ஜும்மாவுக்கு எட்டி பார்க்கணும். வாரம் ஒரு முறை பள்ளிவாசல்ல ஜும்மாவுக்கு எட்டி பார்க்கணும். அந்த ஒரு முறையும் வந்தமா தொழுதமான்னு போன பஞ்சாயத்து கிடையாது. அன்னைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை கிளம்பிருச்சுன்னு சொன்னா அதுல தலையிட்டு ஏகப்பட்ட பேச்சை பேசி தன்னை பெரியாளன் காட்டுறதுக்கு உண்டான ஒரு சூழல் உருவாகும். பள்ளிவாசல்கள் பதவிக்காக வேண்டி சண்டை போடக்கூடிய இடமாகவும் இன்றைய சமுதாயத்திலே மாற்றப்பட்டிருப்பது ரொம்ப ஒரு இழிவான ஒரு பாதையை நமக்கு காண்பிக்கின்றது. ஒரு நேரத்தில் பள்ளிவாசல்ல யாரு தலைவரா வருவார் அப்படின்னு சொன்னா எல்லா மக்களும் ஒரு மனதா ஒருத்தரை பார்த்து சொல்லுவாங்க, இவர் தலைவரா இருக்கட்டுங்க. என்ன காரணம் இருக்குன்னா அவர் 5 வேளை தொழுகக்கூடிய தொழுகையாளியா இருப்பாரு. அவர்கிட்ட இபாதத் இருக்கும். யாருக்கிட்ட என்ன செய்ய மாட்டார், கடிந்து பேச மாட்டாரு. எல்லாத்துட்டையும் அன்பா பழகுவாரு. இந்த வட்டி, இந்த விபச்சாரம், இந்த திருட்டு போன்ற அந்த மாதிரி ஒரு சூழல்லாம் ஈடுபடாம இருப்பார். இது மக்களுக்கே தெரியும். அப்படிப்பட்ட நல்ல மனிதர்கள் எல்லாம் இருந்திருக்கிறாங்க. அதனால என்ன செய்வாங்கன்னு சொன்னா இவங்களே இருக்கட்டும், ஹாஜி யாரே இருக்கட்டும், இந்த பாயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணுவாங்க. ஆனா இன்னைக்கு அப்படிலாம் இல்ல. இன்னைக்கு பள்ளிவாசல்ல தலைவராக வருவதற்கு என்ன தகுதி தேவைப்படுகிறது என்று சொன்னால், பெரும் பெரும் மஹல்லாக்களிலே என்ன தகுதியை எதிர்பார்க்கிறாங்கன்னு சொன்னா, தன்னுடைய தகுதியை அவருக்கு இருக்கக்கூடிய தகுதியை அவர் அந்த மக்கள் எப்படிப்பட்ட தகுதியாக பார்க்கிறாங்கன்னு சொன்னா, நல்ல பெரிய ஒரு ஆளா இருக்கணும், நல்ல அரசியல்ல உள்ளவரா இருக்கணும், நல்ல பணம் உள்ளவரா இருக்கணும். அதை என்ன செய்யறாரு, அதை பள்ளிவாசலில் கொண்டு வந்து அவர் நிரூபணம் செய்யறாரு. நான் பெரிய ஆளு, என்கிட்ட பணம் இருக்கு, நான் என்ன வேணாலும் செய்வேன், என்கிட்ட காசு இருக்கு. பத்தாவதுக்கு இப்ப தேர்தல் எலெக்ஷன் வேற இப்ப கொண்டு வந்துட்டாங்க. பள்ளிவாசலுக்குள்ளேயே இந்த பஞ்சாயத்தை கொண்டு வந்துட்டாங்க. இது வரைக்கும் பள்ளிவாசல்ல தான் பிரச்சனை எல்லாம் இல்லாம இருந்தது. தேர்தல் எலெக்ஷனுக்கு எல்லாம் பள்ளிவாசலுக்கு என்ன வேலை இருக்கு? தேர்தலுக்கும் எலெக்ஷனுக்கும் பள்ளிவாசலுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? அருமையான சகோதரர்களை, சமுதாய சொந்தங்களை சிந்தித்து பார்க்க வேண்டும். பள்ளிவாசல்ல வியாபாரம் செய்யறதையே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தடுக்கிறாங்கன்னு சொன்னா, பள்ளிவாசல்ல ஒரு விளம்பரம் ஒன்று செய்வதையே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தடுக்கிறாங்கன்னு சொன்னா, பள்ளிவாசலுடைய பதவிக்காக வேண்டி சண்டை போட்டுக்கொண்டு பணங்காசை செலவு பண்ணி தேர்தல் நடத்தி எலெக்ஷன்ல நடத்தி நாதான் தலைவர், நாதான் செயலாளர், நாதான் பொருளாளர் என்கின்ற அந்த பள்ளிவாசலுடைய அந்த பதவியை பிடிப்பதற்கு வரக்கூடிய அந்த மோகம் இருக்குது. அது மிகப்பெரிய பாதிப்பை இந்த சமுதாயத்துக்கு ஏற்படுத்தும். நீங்க எங்கேயோ ஒரு இடத்துல செஞ்சுட்டு போயிடுவீங்க, மொத்த சமுதாயத்தையும் எல்லாம் பாதிப்பு ஏற்படும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒருவர் தவறு செய்வதனால் தவறு செய்யக்கூடிய ஒருத்தனை மட்டும் அல்லாஹ் தண்டிக்க மாட்டான், அவன் கூட 10 நல்லவன் இருந்தாலும் அவனையும் சேர்த்து தான் அல்லாஹ் தண்டிப்பான். இவனுக்கு வரக்கூடிய அந்த பிரச்சனை, இவனால் ஏற்படக்கூடிய அந்த பூகம்பங்கள், இவனால் ஏற்படக்கூடிய சுனாமியா இருக்கட்டும், இவனால் ஏற்படக்கூடிய புயல் காற்றாக இருக்கட்டும், அதுல நல்லவனும் பாதிக்கப்படுவான் என்பதாக சொல்லி காண்பிக்கின்றார்கள். எனவே பள்ளி வாசல்களை அல்லாஹ்வினுடைய இடம், இந்த அல்லாஹ்வுடைய இடத்தை அவனை வழிபடுவதற்கு மட்டுமே கொண்டு செல்ல வேண்டும். அது மட்டும்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு காட்டி கொடுத்த கண்ணியமான ஒரு வழிமுறையாக இருக்கின்றது. இதுதான் பள்ளிவாசலுடைய சிறப்புகள். ஒருத்தர் காலையிலையும் மாலையிலையும் பள்ளிவாசலுக்கு போறதை நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அவர் இறையச்சவாதி என்பதற்கு இதுதான் அடையாளம் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இங்க போறாரு பாய் பள்ளிவாசலுக்கு போறாரு, எங்க போறாரு பாய் பள்ளிவாசலுக்கு போறாரு. அவர் நடந்து போனாலே இவர் பள்ளிவாசலுக்கு தான் போறாருன்னு சொல்லி மக்கள் பேசுவார்கள், பார்ப்பவர்கள் பேசுவார்களே. அந்த ஒரு பெயரை ஒருவர் எடுத்துட்டார் அப்படின்னு சொன்னா அவர்தான் இறையச்சவாதி என்பதற்கு இதுதான் அடையாளம் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கின்றார்கள். எனவே பள்ளிவாசலுடைய சிறப்புகளை நாம் அறிந்து கொண்டு அந்த பள்ளிவாசல்களில் என்ன செய்ய வேண்டுமோ அதை மட்டுமே செய்து கொள்ளக்கூடிய ஒரு நிலையை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். அல்லாஹ் நமக்கு உதவி செய்வானாக. இரண்டாவது, பள்ளி வாசல்களை பாதுகாக்க வேண்டும். அதுவும் நம்மளுடைய பொறுப்பாகத்தான் இருக்குது. இந்த இந்திய நாட்டினுடைய வளர்ச்சிக்கும்
நம்முடைய இந்திய நாட்டினுடைய உயர்வுக்கும் நம் இந்திய நாட்டினுடைய விடுதலைக்கும் தன்னுடைய உடலாலும் உணர்வாலும் பொருளாதாரத்தாலும் அதிகமாக பங்களிப்பை கொடுத்தவர்கள் இஸ்லாமிய சகோதரர்கள் என்பது இந்திய நாட்டினுடைய வரலாறு சொல்லுகிறது. நாம சொல்லல, நாம சொன்னோம்னா போய் சொல்றோம்னு சொல்லிடுவாங்க. இந்திய நாட்டினுடைய இந்திய விடுதலை சரித்திரம் சொல்கின்றது. இன்னைக்கு வரைக்கும் டெல்லியில் இருக்கக்கூடிய இந்தியா கேட்ல போய் பார்த்தீங்கன்னா 950 பெயர் இந்த நாட்டிற்காக வேண்டி உயிரை விட்டவர்கள் இஸ்லாமியர்கள் என்பதாக கல்வெட்டுகளில் பதிக்கப்பட்டிருப்பதை நாம பார்க்கிறோம். அப்போ உடலாலும் உணர்வாலும் தன்னுடைய பொருளாதாரத்தாலும் அன்றைய காலகட்டத்திலேயே காசை காசாக பார்க்காமல், பணத்தை பணமாக பார்க்காமல், என் நாடு முன்னேற வேண்டும், என் நாடு வளர்ச்சி அடைய வேண்டும், என் நாட்டிற்கு விடுதலை கிடைக்க வேண்டும் என்கின்ற ஒற்றை எண்ணத்தோடு பெரும் பெரும் தியாகிகள் எல்லாம் இந்த நாட்டிற்காக வேண்டி போராடி உயிரை விட்டிருக்கிறார்கள் என்பது வரலாற்று உண்மையாக இருக்கிறது. இதெல்லாம் எங்கிருந்து உருவாச்சு அப்படின்னு சொன்னா பள்ளிவாசல்களில் இருந்து உருவானதுதான். இதெல்லாம் ஆரம்ப காலகட்டத்தில் விடுதலைக்காக வேண்டி மக்களை அழைப்பு கொடுக்கப்பட்டது. அப்போ ஒவ்வொரு மக்களும் ஒவ்வொரு இடத்துல அழைப்பு கொடுத்தாங்க. இஸ்லாமியர்கள் கையில் எடுத்தது பள்ளிவாசல்கள், மௌலானாக்கள், உலமாக்கள், பள்ளிவாசல்கள் வரக்கூடிய சகோதரர்கள் இடத்துல இந்த நாட்டினுடைய விடுதலை கிடைத்தால் நாம் எப்படி இருக்கலாம்? ஒரு வெள்ளக்காரன் இடத்துல நாம் அடிமையாக இருக்கக்கூடாது. இந்த அடிமையிலிருந்து நம்முடைய நாட்டை நாம் விடுதலைக்கு கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் நாம் போராட வேண்டும். போராடுவது நம் மீது கடமை, உரிமை என்கின்ற எல்லா விதமான ஹதீஸ்களையும் எல்லா விதமான குர்ஆன் இறை வசனங்களையும் மக்களிடத்தில் எடுத்து சொல்லி பெரும் விடுதலை போராட்ட தியாகிகளாக வீரர்களாக உருவாக்கப்பட்ட இடம் பள்ளிவாசல். பள்ளிவாசலில் இருந்துதான் வீரங்கள் விதைக்கப்பட்டது என்பதாக வரலாறு சொல்கின்றது. பள்ளிவாசலில் இருந்துதான் இந்த நாட்டினுடைய விடுதலைக்கு உண்டான ஆர்வம் மக்களுக்கு கொடுக்கப்பட்டது என்பதாக வரலாறு சொல்லி காண்பிக்கின்றது. அத்தகைய இந்த பள்ளிவாசல்களை பாதுகாப்பது நம் மீது கடமை. நம்முடைய இந்திய நாட்டை பற்றி எல்லா நாடும் சொல்லுவார்கள். இந்தியா என்பது ஒரு பன்முகைத்தன்மை கொண்ட ஒரு நாடு. அந்த நாட்டிலே பலதரப்பட்ட மக்கள் வாழுகின்றார்கள், பல மொழிகள் பேசுவார்கள், பல ஜாதிகளிலே ஜாதி அடிப்படையிலே பல மக்கள் இருப்பார்கள், பல மொழிகள் பேசுவார்கள், பல இனங்களாக இருக்கின்றார்கள். ஆனால் இந்தியா என்று சொல்லிவிட்டால், நாடு என்று சொல்லிவிட்டால் அனைவருக்கும் நாங்கள் இந்தியர்களே என்பதாக சொல்லக்கூடிய பன்முகைத்தன்மை கொண்ட ஒரு நாடு இந்த இந்தியா என்பதாக எல்லா உலக மக்களாலும் எல்லா உலக நாடுகளாலும் போற்றப்பட்டது வரலாறு. அப்படிப்பட்ட இந்த நாட்டிலே நீதி என்பது சரியாகத்தான் இருந்தது. பாபர் மசூதி இடிக்கப்பட்ட பொழுது அன்று பிரதமராக இருந்த பண்டிதர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் உடனடியாக ஒரு அறிக்கையை வெளியிடுகின்றார். பாபர் மசூதியினுடைய அது இடிப்பதற்கு முன்னாடி அங்க கொண்டு போய் ஒரு சிலையை வச்சாங்க. பாபர் மசூதிக்குள்ள ஒரு சிலை உள்ள வந்துருச்சுங்கிறத அன்னைக்கு பிரதமராக இருந்த ஜவஹர்லால் நேருக்கு தெரிந்த உடனே ஒரு அறிக்கையை விடுறார். உடனடியாக அதை வெளியே எடுத்து செல்லுங்கள், உடனடியாக அந்த பள்ளிவாசல் இருக்கக்கூடிய சிலையை வெளியே எடுத்து செல்லுங்கள். இது நம் நாட்டிற்கு பெரும் சிரமத்தை ஏற்படுத்திவிடும். நம் நாடு மதத்தால் அது பிளவுபட்ட ஒரு நாடல்ல. எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் ஒற்றுமையாக வாழக்கூடிய நாட்டில் இப்படிப்பட்ட அநியாயம் நடந்தேறக்கூடாது என்பதாக அறிக்கை கொடுக்கின்றார். அந்த அறிக்கையை மீறியும் அந்த சிலைகள் அங்கிருந்து எடுக்கப்படவில்லை. மாறாக பாபர் மசூதி என்பது இடிக்கப்பட்டது என்பது நாம் வரலாறாக பார்க்கிறோம். 32 ஆண்டுகள் அந்த பாபர் மசூதி இடிக்கப்பட்டதை கண்டித்து தெரு தெருவாக, வீதி வீதியாக, பஸ் ஸ்டாண்டாக, ரோடாக, தெருவாக நாம் கத்திக் கொண்டே இருந்தோம். எங்கள் பாபர் மசூதியினுடைய இடிப்புக்கு ஒரு நீதியை கொடுங்கள் என்பதாக இந்த நாட்டிலே நாம் கத்திக் கொண்டிருந்தோம். எல்லோரும் நமக்கு ஆதரவாக குரல் கொடுத்தார்கள். உங்களுக்கான நீதி உங்களுக்கு கிடைக்கும் என்பதாக சொன்னார்கள். ஜனநாயகத்தினுடைய வழிமுறையில எந்த விதமான வன்முறையும் கையில் எடுக்காமல் உண்மையான போராட்டத்திலே எந்த வழிமுறையில் போராட வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களோ, எந்த வழிமுறையில் போராடுவது ஜனநாயக கடமையோ அந்த வழிமுறையிலே போராடி பாபர் மசூதியினுடைய இடிப்புக்கு சரியான ஒரு தீர்வை இஸ்லாமிய சமூகம் 32 ஆண்டுகளாக கத்தி கொண்டிருந்தது. ஆனால் நமக்கு கிடைத்தது நீதி அல்ல, அநீதி என்பது எல்லோராலும் சொல்லப்பட்டது. நீதி கிடைக்கப்படவில்லை. பாபர் மசூதி இடித்த இடத்திலே மீண்டும் அங்கு கோயில்கள் எழுப்பப்பட்டதை நாம் பார்க்கிறோம். இதை யாரும் ஏற்கவில்லை. இது அநீதியான தீர்ப்பு என்பதாக இஸ்லாமியர்கள் சொல்லவில்லை. பெரும்பான்மையான இந்து சகோதரர்கள் சொல்கின்றார்கள், பெரும்பான்மையான இந்து அறிஞர்கள் சொல்கின்றார்கள், சாமியார்கள் சொல்கின்றார்கள் இது அநீதியான தீர்ப்பு, இது ஒரு இஸ்லாமிய சமூகத்திற்கு இழைக்கப்பட்ட மிகப்பெரிய அநீதி என்பதாக குறிப்பிடுகின்றார்கள். படித்தவர்கள், பண்பாளர்கள், அறிஞர்கள், பல அரசியல் தலைவர்கள், படித்தவர்கள் எல்லோரும் சொன்னார்கள் இந்த தீர்ப்பு மிகவும் அநீதியான தீர்ப்பு என்பதாக சொல்லப்பட்டது. அத்தகைய அநீதியான தீர்ப்பை வாங்கி கொண்டுதான் நாம் இப்போ அமர்ந்திருக்கின்றோம். ஒரு பள்ளிவாசலை இழந்து விட்டோம். 32 ஆண்டு காலங்களாக போராடியும் நமக்கு நீதி கிடைக்கவில்லை.
பாசிசத்தினுடைய பிடியில் இருக்கக்கூடிய காரணத்தினால் இந்த இந்திய நாடு இப்படிப்பட்ட ஒரு சோகத்தை இஸ்லாமிய சமூகம் சந்தித்துக் கொண்டிருப்பது வரலாறு. இதை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இரண்டு தரப்பு மக்கள் இந்த நாட்டிலே வாழுகின்றார்கள். அதில் ஒரு தரப்பு மக்கள் எல்லா மக்களும் எல்லா மதமும் எல்லாரும் என்னுடன் சேர்ந்த சகோதரர்களே என்பதாக எண்ணி வாழக்கூடியவர்கள். அதில் குறைவான மக்கள் மதத்தை வைத்தும் மதங்களை வைத்தும் மத வெறியை கிளப்பியும் மக்களிடத்தில் பிளவுபடுத்த வேண்டும் என்பதாக எண்ணுகின்றார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அருமையான சகோதரர்களே, அத்தகைய பாபர் மசூதி பள்ளிவாசல் இடிக்கப்பட்டும் சரியான நீதி இல்லாமலும் போராடி போராடி அந்த போராட்டத்தில் ஏமாற்றத்தை அடைந்து விட்டோம். சரி, இதை இப்படியே விட்டுருவோமா என்பதுதான் கேள்வியாக இருக்கிறது. அதுக்கு பின்னாடி இன்னும் எத்தனை பள்ளிவாசல்கள் குறிவைக்கப்பட்டுள்ளது என்பது இங்கு இருக்கக்கூடிய நமக்கு தெரியும் என்பதாக நான் எண்ணுகின்றேன். ஊப்பியில் இருக்க சமீபத்தில் குறைந்தது ஒரு மாதம் கூட ஆகவில்லை, ஒரு 10-15 நாட்கள் தான் ஆகியிருக்கும். ஊப்பியிலே சாம்பல் என்று சொல்லக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளிவாசலை உள்ளே புகுந்து அந்த பள்ளிவாசலை இடித்து ஆக வேண்டும் என்பதாக பெரும் முயற்சி செய்து போராட்டம் செய்து 3-4 இளைஞர்கள் இஸ்லாமிய இளைஞர்கள் கொல்லப்பட்டு அந்த பள்ளிவாசலை இடித்து நொறுக்கப்பட்டதை பார்க்கிறோம். மேல் பகுதி எல்லாம் என்ன செய்யப்படுது, இடிக்கப்பட்டதை நாம் பார்க்கின்றோம். இன்னும் நிறைய பள்ளிவாசல், ஞானவாப்பி மசூதி என்று சொல்லக்கூடிய புகழ்பெற்ற ஒரு மசூதி, அது கோவிலை எடுத்து கட்டப்பட்டது என்பதாக சொல்லப்படுகிறது. வரலாற்றை எடுத்து பாருங்கள். எந்த பாபர் மசூதி இடித்தார்களோ அந்த பாபரே பல கோயில்களை கட்டி கொடுத்துள்ளார் என்பதாக வரலாற்றுகளிலே வரலாற்று ஆய்வாளர்கள், இஸ்லாமிய ஆய்வாளர்கள் எழுதவில்லை. இந்து மதத்தை படித்த, இந்து மதத்தை பற்றி நன்காக உணர்ந்து கொண்ட இந்து மதத்தை சேர்ந்த அறிஞர்கள் சொல்கின்றார்கள், பாபர் பள்ளிவாசல்களை எந்த கோவிலையும் இடிக்கவில்லை, அவர் கோயிலை கட்டி கொடுத்தார் என்பதுதான் பாபருடைய வரலாறு என்பதாக சொல்லப்படுகின்றது. கலீஃபா உமர் ரலியல்லாஹு காலத்தில் கூட இதுதான் நடந்தது. ஒரு ஏழை பெண்மணி, ஒரு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத ஒரு யூத பெண்மணியினுடைய இடத்துல என்ன செஞ்சிடறாங்க, பள்ளிவாசலை கட்டிவிடுகின்றார்கள். அந்த பெண்மணி வந்து கலீஃபா உமர் இடத்திலே, கலீஃபா உமர் அவர்களே, இது எனக்கான இடம், இது என்னுடைய சொந்த இடம், என்னுடைய இடத்திலே இங்கு அநீதமாக இந்த மசூதியை கட்டிவிட்டார்கள் என்பதாக சொன்ன உடனேயே கலீஃபா உமர் ரலியல்லாஹு அவர்கள் உடனடியாக ஆய்வு செய்து பார்க்கின்றார்கள். அது அந்த அம்மாவிற்கு சொந்தமான இடம், நினைத்திருந்தால் அபகரித்திருக்கலாம், யாரும் கேள்வி கேட்க முடியாது. அது இஸ்லாமிய மக்களினுடைய ஆட்சி, அது இஸ்லாமிய அரசாங்கம். கலீஃபா உமர் நினைத்திருந்தால் அந்த அம்மாவிற்கு அந்த இடத்தை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. கலீஃபா உமர் சொன்னார்கள், அந்த பெண்மணியினுடைய இடம் அந்த பெண்மணிக்கு தான் போய் சேர வேண்டும். உடனடியாக பள்ளிவாசல் இடித்து தரமட்டமாக்கி அந்த இடத்தை அந்த அம்மாவிடத்திலே ஒப்படையுங்கள் என்பதாக சொன்னதுதான் வரலாறு. எந்த இடத்திலேயுமே கோயில்கள் எங்கும் இடிக்கப்படவில்லை. அதை இஸ்லாமியர்கள் ஒருபோதும் செய்ய மாட்டார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மையிலும் உண்மையை தவிர இதில் எந்த விதமான பொய்யோ பித்தலாட்டமோ இல்லை என்பதை பெரும்பான்மையான இந்து சகோதரர்கள் புரிந்து கொண்ட காரணத்தினால்தான் இன்றும் இந்த இந்தியாவிலே எல்லோரும் ஒன்றாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அருமையான சகோதரர்களே, மேலும் மேலும் பல பள்ளிவாசல்கள் குறிவைக்கப்படுவதை பார்க்கிறோம். அல்லாஹ்விடத்திலிருந்து நாம் பாதுகாப்பு தேட வேண்டும். அது மட்டுமல்லாமல் அல்லாஹ்வுடைய சின்னங்களை பாதுகாப்பது நம் மீது கடமை என்பதை அல்லாஹ் தன்னுடைய திருமறையில பேசுகிறான். எவரேனும் ஒருவர் அல்லாஹ்வுடைய சின்னமாக இருக்கக்கூடிய பள்ளிவாசலுக்கு கண்ணியம் அளித்தால் தக்குவல் குலூப், அதுவே அவர் இரையச்சம் நிறைந்தவர் என்பதனுடைய அடையாளம் என்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காண்பிக்கின்றான். அல்லாஹ்வுடைய சின்னம் என்பது பள்ளிவாசல். ஒன்று, அதை சிறப்பாக்க வேண்டும், 2, அதை பாதுகாக்க வேண்டும். எனவே பள்ளிவாசல்களை சிறப்பாக்கக்கூடியவர்களாகவும் பள்ளிவாசல்களை கண்ணியப்படுத்தக்கூடியவர்களாகவும் பள்ளிவாசல்களை தேவைப்பட்டால் அதை பாதுகாக்குவதற்கு போராடக்கூடிய போராளிகளாகவும் நாம் தயாராக இருக்க வேண்டும். இன்று டிசம்பர் 6 பாபர் மசூதி இடிக்கப்பட்ட இந்த நாளையிலே எஸ்டிபிஐ, தமுமுக போன்ற இஸ்லாமிய சமூக அமைப்புகள் தொடர்ந்து 32 ஆண்டுகளாக குரல் கொடுத்துக் கொண்டே இருக்கின்றார்கள். இன்று நடைபெறக்கூடிய ஆர்ப்பாட்ட களங்களிலே உங்களுடைய பகுதிகளில் எங்கெல்லாம் இந்த பாபர் மசூதியினுடைய இடிக்கப்பட்டதற்காக வேண்டி எங்கெல்லாம் ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் நடைபெறுகிறதோ அங்கு ஒரு போராளியாய் நீங்களும் போய் நின்று கொள்ள வேண்டும். அது நம்மீது ஒரு கடமையாக பார்க்கப்படுகிறது. நாம் ஒரு பள்ளிவாசலை பாதுகாக்க போராடவில்லை, அல்லாஹ்வுடைய கண்ணியத்தை பாதுகாக்க போராடுகின்றோம். அந்த போராட்டங்களில் அல்லாஹு தஆலா வெற்றியை வழங்குவானாக. எல்லாம் வல்ல இறைவன் பள்ளிவாசலோடு அதிகமாக தொடர்பு இருக்கக்கூடியவர்களாகவும் நம்முடைய பள்ளிவாசல்களை பாதுகாக்கக்கூடியவர்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. வாயுதாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுன்னத்துல் வாதம்.